ஏய், ₹1 சேர்த்து வைக்க சொன்னே, வைக்கலையா? சாரிமா, மறந்துட்டேன். என்னடா இந்தாங்க. தேங்க்ஸ்டா. இது புள்ள. மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. சரிங்கப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இரு. தாய் மாமனுக்கு முதல் பத்திரிக்கை கொடுக்கணும். அதான் வந்தோம். நிறைய வேலை கிடக்கு. ஜவுளி எடுக்கிற அன்னைக்கு சொல்லி அனுப்புறோம். ராசமா அனுப்பி வைங்க. அனுப்பி வைக்கிறேன் மாமா. கிளம்புறீங்களா? அப்ப நாங்க புறப்படுறோம். சரிங்க. ஓகே சித்தப்ஸ், சித்தி வரேன். இப்ப நான் கிளம்புறேன் மாமா. டேய், அந்த பிஜி ரியல் எஸ்டேட் ஓனர் சுரேந்திரன் இல்ல, அவர் ஃபோன் பண்ணாரு. ஆமா, திருச்சி கேகேஆர் பார்ட்டி தான். அவருக்கு ஒரு 10,000 போட்டுரு. ஆமாடா, அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். டேய், கண் பார்ட்டிடா, பேலன்ஸ்லாம் கேட்க வேண்டாம். ஏன்டா அப்படி ஓடி வர? டேய் குமரா, உன் கையை உடைச்சவனும் உன் சொந்தக்காரன் தான். ரம்யாவுக்கு மரப்பையன் தானா? எப்படி சொல்ற? இப்ப காந்தி மார்க்கெட்டுக்கு வசூலுக்கு போயிருந்தாண்டா. அப்போ கல்யாணத்துக்கு சாமான வாங்க உன் மச்சான் தாமுவோட அவனு வந்திருந்தாண்டா. அந்த தாமு தான் என்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சான் இவன் என் மச்சான்னு. எப்படி சொந்தம்னு கேட்டியாடா? அதை கேட்கலடா. போடா வேலு, அவன் யாரா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு வருவான்ல. ஆமாண்டா. என் மச்சான் கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டும். கைக்கு கை. தாமு, இதே தேதியில தான் இவரோட அக்கா பொண்ணுக்கு மதுரையில கல்யாணம். நாங்க கண்டிப்பா போயே ஆகணும். உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு எங்களால வர முடியாதுப்பா. உங்க அப்பா அம்மா தப்பா நினைச்சுக்க போறாங்க. கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. நீ ஒண்ணு நினைச்சுக்காதப்பா. அமல் இங்கதான் இருப்பான். அவன் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவான். எந்த சொந்த பந்தமும் இல்லாத எங்களை வாய் நிறைய பாசமா அத்தை மாமான்னு கூப்பிடுறியோ அந்த மரியாதைக்கு அமல் வந்து உன் அண்ணனுக்கு கண்டிப்பா மச்சா முதலும் போடுவான். மருமகனே, எல்லாம் நல்லா நடக்கும், ஒன்னும் கவலைப்படாத. நாங்க ஊர்ல இருந்து வந்தோன்னு வீட்டுல வந்து பாக்குறோம். சரிங்க மாமா. சரியாம்மா? மாமா நிறைய இடத்துல பத்திரிக்கை வைக்கணும். வர மாமா. வாமா சப்பலாம். 6-7 முகூர்த்தன்றது ரொம்ப எர்லியர்ல. நாம தான் கல்யாணத்துக்கு போல இல்ல. ஆமால. இப்ப எங்க மச்சான் போறோம்? நேரா நம்ம வீட்டுக்கு போறோம், சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் பத்திரிக்கை வைக்கலாம் மச்சான். ஏன் வீட்ல ஆளு இல்ல? எல்லாம் சென்னை சில்க் போயிருக்காங்கடா. போடா, வா மச்சான். சீக்கிரம் வாங்க. ஜவுளி கடையில குடியிருக்க வச்சிடாதீங்க. நீங்க உங்களுக்கு தேவையான கர்ச்சீஃப் எல்லாம் அந்த பக்கம் போய் பாத்துக்கோங்க. நாங்க எங்களுக்கு தேவையான புடவை எல்லாம் வாங்கிட்டு வரோம். வெயிட் பண்ணுங்க. பாத்தியாடா, நமக்கெல்லாம் கர்ச்சீஃப் யாவது ஒழுங்கா செலக்ட் பண்ணக்கூடாது. அப்படியா? அந்த புடவை எடுங்க. கல்யாண புடவைங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க, சரியா? ஆமா நீ திவ்யா ஏன் வரல? அவளுக்கு பணமா அமைச்சிர சொன்னா அவளே எடுத்துக்கிறேன்ட்டா. அந்த டிசைன் எடுங்க, கல் வச்சது. இதுவா மேடம்? லேட்டஸ்ட் டிசைனா இருக்குல்ல? நல்லா இருக்க நீ. 7 சவரன் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. இந்த கலர் நல்லா இல்ல. அந்த புடவை எடுங்க. சித்தி, இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சார், இந்த புடவைக்கு பில் போட்டுருங்க. மொத்தமா அள்ளிட்டீங்களா? சொன்னது மாதிரியே சீக்கிரம் வந்துட்டாங்க பாருங்க. ஆமா, ரம்யா எங்க காணோம்? அதானே கூட தானே இருந்தா. ரம்யா, ரம்யா, அதோ அங்க இருக்கா. ஏய் அங்க இருக்கா பாரவா. ஏய் ரம்யா, என்ன பண்ற? உன்னை காணோம் தேடிட்டு இருக்க. ஆம்பளை சட்டையை போட்டு நிக்கிறேன். இது எனக்கு இல்லம்மா, தாமு அண்ணனுக்கு. அப்பா, அண்ணனுக்கு நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குமா? பத்து, இந்த சட்டைக்கு சேர்த்து பில் போடு. சரிங்கப்பா. உன்னை கையை பிடிச்சிட்டே போடு, இல்லனா எங்கயாவது போய்டுவ நீ. வா சீக்கிரம் கொடு. வாடி. வந்தே பார்வதி பரமேஸ்வரம். வணக்கம். என்ன உள்ள போகாத. யோ, என்னையா போகாத, மாட்டிக்குவேன். அட போயா. ஏய், எங்க பாருடி ஹீரோவ. அண்ணே, என் 2 வீலரை கொஞ்சம் பாத்துக்கோங்க. பெரிய பல்சரை நிப்பாட்டிட்டு போறாப்ல.
ஏ திவ்யா தாமு எங்க? அவன் மாலை வாங்குறதுக்கு மார்க்கெட் போயிருக்காமா? ஐயோ அவனுக்கு அப்படியே போன் பண்ணி 1000 ரூபாய்க்கு மல்லியும் 1000 ரூபாய்க்கு கனகாம்பரம் வாங்கிட்டு சொல்லு. என்னடி கல்யாண வீட்டுல பூ எதுக்குன்னு கேக்குற? வரவங்க போறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். அம்மா தாம் தூம்னு ஆடாத. நானும் பாத்துட்டே இருக்கேன். பத்து கல்யாணத்துக்கு நீ ஆடம்பர செலவு அதிகமா பண்ற. ஏய் நம்ம வீட்டுல நடக்க போற முதல் கல்யாணம் இது 1000 2000 எல்லாம் பார்க்க கூடாது. என்னது முதல் கல்யாணமா? அப்ப எனக்கு நடந்தது? உனக்கு நடந்ததெல்லாம் ஒரு கல்யாணமா? கொளராத போய் வேலையை பாரு. மா 1000 தான் இருந்தாலும் நான் தான் அக்கா முறைக்கு தாலி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ தான் வாங்கிட்டு வருவ, பின்ன உன் புருஷனை வாங்கிட்டு வருவான். போன போடுறி தாமுக்கு. நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி. இவளுக்கு ஏன் புருஷன் மாதிரி புருஷன் கிடைக்கல பொறாம அத பேசிட்டு போறா. ஹலோ அம்மா, மண்டபத்துல தாமா இருக்கேன். மாப்பிள்ளையும் பொண்ணு இன்னும் மணவரைக்கு வரலமா. நீ கொடுத்த 1000 ரூபாய பாக்கெட்ல தாமா வச்சிருக்கேன். ரிங்க கையில தாமா போட்டிருக்கேன். கல்யாணம் முடிஞ்சோட மாப்பிள்ளைக்கு ரிங்க போட்டுட்டு பொண்ணு வீட்டுக்கு 1000 ரூபாய் மொய் வச்சுட்டு வந்துடுறமா. சரிம்மா சரிம்மா வச்சுட்டாமா. ஏ வெள்ளவாத்து. ஹாய். ஏ வாள் வந்திருக்கு பாத்தியா? ஆமா, அவ எப்படி இங்க உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நான் தான் வர சொன்னேன். ஏன்? உனக்காக தான் ஹீரோ. கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிருக்கேன். இன்னைக்கு ஹாஃப் டே ஃபுல்லா இங்க தான் இருப்பா. தைரியமா உள்ளவ சொல்லிடு. ஐயோ இந்த இடத்துலயா? இவ்ளோ கூட்டத்துலயா? இதெல்லாம் சரி வராது வாத்து. கல்யாண மண்டபத்துல யாரெல்லாம் அவங்க லவ்வ சொல்றாங்களோ அவங்க லவ் சக்சஸ் ஆகி கல்யாணத்துல தான் முடியுமா? சோ நீ போய் தைரியமா சொல்லிடு. அப்படிங்கற? அப்படிதான். ஓகே. ஏ ஒரு நிமிஷம். புதுசா லவ் சொல்ல போற, புது சட்டையை போட்டுட்டு போய் சொல்லு. ஏ ஹீரோ. வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க. வணக்கம். வாங்க நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லையே, கை சரியா போச்சா? இந்த கையில நீ இந்த கை. லேட்டா வரீங்க. ஏதோ ஒரு கை சரியா போச்சுல. வாங்க. டேய் என் கையை உடைச்ச மாதிரி அவங்க கையும் உடைக்கணும்டா. ஏய் குமரா, இந்த கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கிறதே அதுக்கு தான்டா. எங்க ஆளைய காணோம். ஒருவேளை மேல இருப்பானோ? போய் பார்க்கலாம். ஓ ஹலோ பாஸ். என்ன மொட்டை மாடில தனியா இருக்கீங்க? சரக்கடிக்க போறீங்களா? ஏ வாத்து சும்மாரு, நானே டென்ஷன்ல இருக்கேன். என்னாச்சு பாஸ்? மேட்ரு ஓகே தானே? எங்க கல்யாணம் முடிஞ்சதும் கண்டிப்பா வந்துடுறேன். 2 o'clock ஷூர். சொல்லுங்க. என்ன ஞாபகம் இருக்கா? தெரியுமே, ரம்யா அண்ணனோட ஃப்ரெண்ட். காலேஜ் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அடுத்து ரெஸ்டாரண்ட்ல டச்சிங் கட்டி பிடிச்சி உருண்டது எல்லாம் ஞாபகம் இருக்கே. சொல்லுங்க என்ன விஷயம்? அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு ரோஜா செடி கொடுத்தீங்கல்ல, ஆமா. அதுல பூத்த மொத ரோஜாங்க இது. ஓ அப்படியா? உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க. எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. ம்ஹும். ஐ லவ் யூங்க. ஏங்க என்ன ஜோக்கா அடிச்சேன், இப்படி சிரிக்கிறீங்க? நீங்க சொன்னதே ரொம்ப லேட். அட என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு என்கேஜ்மெண்டே முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலி நான் என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ஒருத்தனை லவ் பண்றேன். நாசமா போச்சு. ஏங்க நான் ஃபாலோ பண்றது உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் ஏங்க இதை முன்னாடியே சொல்லல? ஹலோ, அழகான பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது பசங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரிதான் பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கும் டைம் பாஸ் ஆக வேணாமா? அப்ப இந்த பூ? நோ ப்ராப்ளம், நானே வச்சுக்கிறேன். பாய். ஏ வெள்ளவாத்து சும்மாரு, சிரிக்காத. நானே கடுப்புல இருக்கேன். நான் லவ் பண்ற பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்கறவன பாத்திருக்கேன். ஆனா அடுத்தவ லவ் பண்ற பொண்ணுக்கு ஓரம் போட்டு செடி வளர்த்து பூ கொடுக்கறவன இப்பதான்டா பாக்குறேன். ஏய் கம்முனு இரு. ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பொண்ணை லவ் பண்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும்.
அடி பாவி ஏன்டி என்கிட்ட சொல்லல? ராமசாமி மட ராமசாமி என்ன சொன்ன? என்ன வெள்ள வாத்துன்னு கிண்டல் பண்ணல? இப்ப தெரியுதா யாரு வாத்துன்னு? கொய்யால செத்தடி மாவளை நீ. ஏய் நில்லு. ஏய் குட்டச்சி நில்றி, உன கொன்னே போடுவேன். அதையும் பார்க்கலாம். போயிருப்பா இவளுக்கு பெரிய வேலையா இருக்கே. அம்மா நீ எங்க போன? அங்க மனவரையில உன்னை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கம்மா. இது போறேன் தாத்தா. போ போ. ஐயோ இம்சை பண்ணாதீங்க. பொண்ணு வந்தாச்சு. டேய் டோன்ட் வரிடா, அடுத்தது உனக்கு தான். நான் சொன்னேன்ல பொண்ணு நல்லா இருக்கு. திவ்யா தாலி எடு. நம்ம குடும்பத்தாலி குடு குடு குடு. ரம்யா தாலி எடுத்து எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணு. ஜோடி பொறுத்த ரெண்டு பேரும் நல்லா இருக்குல்ல? பொருத்தமா இருக்கு. வா 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 வா. மாப்பிள்ளை எங்க இருக்கு? முதல்ல தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. முருகா தம்பதிகள் வாழ்க்கை அமோகமா அமையணும். நகருங்க நகருங்க. ஹாய் மச்சி. எங்கடா போன இவ்வளவு நேரம்? ஏய் அங்க பாருடா. இவன் என்னடி இங்க வந்து நிக்கிறான்? டேய் அமல், இங்க என்னடா பண்ற? ஐ நான் தான மாப்பிள்ளை தோலை. போச்சு, நீ போட்டுட்டு அந்த மேக்கப் எல்லாம் போச்சு. அவன் மாப்பிள்ளை தோழன் ஆயிட்டான். அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாவும் ஆயிருவான். கடைசி வரலும் நீ குமரம் தாண்டி. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் என்னையே முறைச்சு பாரு. ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன். இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது தப்பு. கெட்டி மேல கெட்டி மேளம், கெட்டி மேளம், கெட்டி மேளம், கெட்டி மேளம். நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ஏய் குமரா, கொல்லம் ஓட மாட்டியா? என்னடா ஆச்சு உனக்கு? ஏய் விட்றா. ஏய் விட்றா. ஏய் விட்றா, அப்புறமேட்டு பாத்துக்கலாம் அவனை. என்ன மச்சான் பிரச்சனை? என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? டேய் என்ன மச்சான் சொல்றா? அதான்டா பிரச்சனையே. ஊர்ல இருக்கிறவனா மாமா மச்சான் மட்டான்னு சொல்லு. எவன் மதிப்பா? டேய் என்னடா நடந்துச்சு? உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமா? டேய் அவர் எங்க அத்தை பையன்டா. என் தங்கச்சி கட்டிக்க போறவரு. உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமா? எனக்கு எங்க மாமா தான் முக்கியம். டேய் எங்க வந்து என்ன பேசுற? அது இல்ல சித்தப்பு. யாரா சித்தப்பு? ஐயோ மாமா விடுங்க மாமா. அதான் பிரச்சனை. என்னடா நடக்குதுங்க? இவன் யாருங்க? அவன் இவன மாமா மச்சான் உறவு கொண்டாடுறான். அவன் நடு வீட்டுல வந்து நிக்கான். சின்ன வயசுல இருந்து ரம்யா எனக்கு கட்டி வைக்க தானே பேச்சு. என் கை எப்படி உடைச்சிச்சு தெரியுமா? பைக் ஆக்சிடென்ட்ல தானே போ உடைச்சது? அதெல்லாம் இல்ல, இவன் தான் உடைச்சான். என்னையா சொல்ற? பத்து மாமா நிச்சயம் நடந்த அன்னைக்கு ரம்யாவை நான் கட்டிக்க போற பொண்ணு தானே நினைச்சு தாலியை கிண்டல் அடிச்சு பேசினேன். அதுக்கு இவன் கை பிடிச்சு உடைச்சிட்டான். டேய் இவன் எங்க வீட்டு பிள்ளைடா. இவன் கட்டி பிடிச்சு முத்தம் கூட கொடுப்பான். அதை கேட்க நீ யாரா? அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? யாரா மச்சான்? மாமா போடா வெளிய. எல்லாம் ஒண்ணா நடக்குமா? கண்டவங்கள வீட்டுல சொல்லிட்டா இப்படிதான்டா நடக்கும். போடா உள்ள. என்னடா இதெல்லாம்? இது நம்ம வீட்டு கல்யாணம்டா. நீ ஆத்திரப்படக்கூடாது. பொறுமையா இரு, பொறுமையா இரு. வா எல்லாரும் வாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க கோபப்படாதீங்க வாங்க. அந்த வேலையை பார்க்கலாம் வாங்க. என்ன யாரா அடிக்கிறீங்க? நீங்க எல்லாம் சொந்தக்காரங்க, ஜாதிக்காரங்க.
உங்களை ஒரே வச்சு நான் கூப்பிட கூடாது. உங்க சொந்தக்காரங்களையும் ஜாதிக்காரங்களையும் பத்தி எனக்கு தெரியாது. கேட்போம். ஒரே தாய் வயித்துல பிறந்திருந்தாலும் அது ஒருத்தன் ஏழையா இருப்பான்டா, இன்னொருத்தன் பணக்காரனா இருப்பான். ஏழையா இருக்கிறவனையும் பணக்காரன் கண்டுக்க மாட்டான். உங்க சொந்தக்காரன் பூரா பணம் வச்சிருக்கிறவனை தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. எல்லா ஜாதியிலையும் கோடீஸ்வரன் இருக்கான், லட்சாதிபதி இருக்கான். ஏன் ஒருவேளை சோத்துக்கு பிச்சை எடுக்கிறவன் கூட இருக்கான். உங்க ஜாதி பாசம் உண்மைனா எந்த ஜாதியிலும் ஏழையே இருக்க கூடாதுடா. ஜாதியால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுடா. பிரயோஜனமே இல்லாத ஜாதிக்கு ஏயா இருந்தா என்ன, பியா இருந்தா என்ன, சியா இருந்தா என்ன, டியா இருந்தா என்ன. ஆனா நாங்கெல்லாம் நண்பர்கள்டா, எங்களுக்கெல்லாம் ஜாதியே கிடையாது. எச்சி சோறு திம்போம், எச்சி சிகரெட் அடிப்போம், ஏன் எச்சி சரக்கு கூட குடிப்போம். ஆனா உங்களை மாதிரி எச்சக்கலத்தனமா நடக்க மாட்டோம். டேய், ரம்யா என் நண்பனோட தங்கச்சிடா. அவளை நீதான் கல்யாணம் பண்ணிக்க போறன்னு தெரிஞ்சிருந்தா இந்த குடும்பத்தோட அதிகமா நான் தான்டா சந்தோஷப்பட்டிருப்பேன். டேய், நீ அத்தை மாவனாரு, மாமா மாவனாரு, ஏன் மச்சினிச்சி மாவனா கூட இரு. அத பத்தியெல்லாம் எனக்கு. ஏய் வெள்ளவாத்து, இப்ப சொல்றேன் கேளு. உன்னை தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான் தாண்டி. என்னடி? அதனால எங்க அம்மாவுக்கு நீ மருமக, எங்க அம்மா உனக்கு அத்தை. அப்படி பார்த்தா நான் உனக்கு அத்தை பையன். உங்க அண்ணன் எனக்கு மச்சான். டேய் மச்சான், கேக்குதாடா? சித்தப்பா, மாமா, இவன் ரொம்ப பேசுறான். தம்பி, நில்லுப்பா. வேண்டாம். அவன் அடிப்பட்ட வேதனையில பேசுறான். பாக்குறேன்டா அவன் எப்படி ரம்யா கட்டுறான்னு. அவன் கட்டுறானா இல்ல நான் தூக்குறேன்னா நீங்களே பாப்பீங்கடா. தூக்குறேன்டா, தூக்கி காட்டுறேன்டா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.